Hi Vidyut, va. Va. Officially the last video of 10th standard, va. History. Va, டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம். நேம் ஒரு 18 or 20 questions இருக்குது வித்யுத். அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். Each question 2 minutes. Simple, okay? Name the countries in the triple entente. Entente entente இது உங்க அப்பா சொல்லுவார். Britain, France, Russia. Britain, France, Russia. Britain, France, Russia. அது ஃபர்ஸ்ட் கொஸ்டினே முடிய போகுது. ட்ரிபிள் entente அதுக்கு வந்து என்னது பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா. பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா. சொல்லு. பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா. ட்ரிபிள் 3 கண்ட்ரீஸ் பேரு. வாட் வேர் த 3 militant forms of nationalism in Europe? இதுவும் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஜிங்கோயிசம் in England, chauvinism France, Kultur Germany. Cultura, Kultura, whatever it is. Jingoism France, England, chauvinism France, Kultur Germany. Jingoism England, chauvinism France, Kultur Germany. What do you know of trench warfare னு கேட்டிருக்கா. Trench warfare பற்றி நம்ம we have studied 1 or 2 questions in the objectives. ஞாபகம் இருக்கா? choose the correct answerல. ட்ரென்ச் வார்ஃபேர்னா என்ன அர்த்தம்னா, ட்ரென்ச்னா ஒரு பிட்டு மாதிரி, ஒரு தோண்டி எடுத்த ஒரு குழி மாதிரி, சரியா? ஸோ அந்த ட்ரென்ச்சஸ் ஆர் டிச்சஸ் வேர் டக் பை சோல்ஜர்ஸ் டு ப்ரொடெக்ட் தெம் செல்ஸ். எதுக்கு பண்ணினா அது வந்து சொல்லு. ட்ரென்ச்சஸ் ஆர் டிச்சஸ், இல்லை ட்ரென்ச்சஸ் மட்டும் சொல்லு, டிச்சஸ்ன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ட்ரென்ச்சஸ் வேர் டக், இது பேர் தரையில் வந்து அதை தோண்டி டிக் பண்ணா சோல்ஜர்ஸ் டு ப்ரொடெக்ட் தெம் செல்ஸ். The main lines of trenches were connected to each other. They helped to deliver food and other things. So trenches வந்து soldiers dig பண்ணி வச்சா to protect themselves. They were connected to each other. They used to deliver food and other things. எதுக்கு they helped to deliver food and other things. So trench warfare பற்றி என்னன்னா, அந்த மாதிரி குழி தோண்டி அதுக்குள்ளே போய் உட்காந்துப்பா, அண்டர் கிரவுண்ட் மாதிரி. ஸோ அங்கே வந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக they used to go and hide themselves there and protect themselves there. அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது வழியாக எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும், எல்லா ட்ரென்ச்சஸும். ஸோ ஃபுட்டு மற்ற திங்ஸ் எல்லாம் அது வழியாக டெலிவர் பண்ணிப்பான். ஸோ நான் சொல்கிற போதே ஃபுல் இன்ட்ரெஸ்டோட படிச்சுட்டுனா உனக்கு ஒன் டைம் லேர்னிங்கும் ஆகிடும். ட்ரென்ச்சஸ் வேர் டக் பை சோல்ஜர்ஸ் டு ப்ரொடெக்ட் தெம் செல்ஸ். சொல்லு. ட்ரென்ச்சஸ் வேர் டக் பை சோல்ஜர்ஸ். இங்கே இருக்கு பார். ட்ரென்ச்சஸ் ஆர் டிச்சஸ் வேண்டாம். ட்ரென்ச்சஸ் வேர் டக் பை சோல்ஜர்ஸ் டு ப்ரொடெக்ட் தெம் செல்ஸ். இதெல்லாம் சேர்த்து ஒரே பாரு. Trenches were dug by soldiers to protect themselves. அது சொன்னால் போகிறோம், சரியா? நெக்ஸ்ட், the main lines of trenches were connected to each other. They were connected to each other. They helped to deliver food and other things. So 3 பாயிண்ட். Trenches were dug by soldiers to protect themselves. சொல்லு. Trenches were dug by soldiers. Dug by soldiers. Were dug by soldiers. Were dug by soldiers. To protect themselves. To protect themselves. They were connected to each other. They connected to. They were fulla sollu vidhi. They were just connected அப்படின்ற. They were connected to each other. எதுக்கு why you yelling? They helped to deliver food and other things. They helped to deliver food and other things. அவ்வளவுதான். 3. They were dug by soldiers to protect themselves. அது கனெக்ட் ஆயிருந்தது. அது வந்து ஃபுட் அண்ட் அதர் திங்ஸை டெலிவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. வாட் வாஸ் த ரோல் ஆஃப் முஸ்தஃபா கெமல் பாஷா? He helped in Turkey's rebirth as a nation. சொல்லு. He helped in, இல்ல he played a role. உனக்கு எது சொல்றது ஈஸியா இருக்கும்? He played a role for Turkey's rebirth as a nation. He modernized Turkey, okay, and changed it out of all recognition la வேண்டாம். He played a role for Turkey's rebirth as a nation. He modernized Turkey. He played a role for Turkey's rebirth as a nation. அது திருப்பி புதுப்பிச்சு வர அளவுக்கு அந்த கண்ட்ரியை வந்து மாடர்னைஸ் பண்ணி அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணி டெவலப் பண்ணி கொடுத்தாராம். அவர் தான் முஸ்தஃபா கெமல் பாஷா. அவரோட ரோல் வந்து என்னது? He played a role for Turkey's rebirth. அது திருப்பி புதுசாக பிறந்து வந்த மாதிரி அந்த நேஷன் மாறித்தான் டர்க்கி. For Turkey's rebirth as a nation, he modernized Turkey. சொல்லவே இல்லை பாரு ஒரு தடவை கூட. என்னோட முஸ்தஃபா கெமல் பாஷா அவரோட ரோல் என்னன்னு கேட்டிருக்கா. He played a role for Turkey's rebirth as a nation. For Turkey's rebirth as a nation. Turkey's rebirth as a nation. He modernized Turkey. சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன், சரியா? இப்போ நெக்ஸ்ட் லெசன் போறோம். இங்க இருக்கு. இல்ல இங்க இருக்கு. I know where it is. How did
கிரேட் டிப்ரெஷன் இம்பேக்ட் ஆன் தி இந்தியன் அக்ரிகல்ச்சர். அந்த டிப்ரெஷன் வந்த போது இந்தியன் அக்ரிகல்ச்சருக்கு என்ன அதனால வந்து பாதிப்பு ஏற்பட்டது. ஓகே, இம்பேக்ட்னு கேட்டிருக்கான். எது வந்து இதில் வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் தான் எல்லாமே. த டிப்ரெஷன் கேவ் அ டெத் ப்ளோ டு இந்தியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் த மேனுஃபேக்சரிங் செக்டர். இந்தியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் மேனுஃபேக்சரிங்னு போட்டுக்கோ, சரியா? செக்டர்லாம் உனக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். த டிப்ரெஷன் கேவ் அ டெத் ப்ளோ டு இந்தியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் மேனுஃபேக்சரிங். டெத் ப்ளோனா அது லோக்கல் டேர்ம்ஸ் சாவடிச்சிட்டான்னு சொல்கிறால, ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டான்னு சொல்கிறால, அந்த மாதிரி அதுதான். அந்த அளவுக்கு வந்து அந்த டிப்ரெஷன் வந்து இம்பேக்ட் ஆச்சு. த டிப்ரெஷன் கேவ் அ டெத் ப்ளோ டு இந்தியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் மேனுஃபேக்சரிங். த வேல்யூ ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூஸ் டிக்ளைன்ட் பை ஹாஃப். ஃபார்மர்ஸ் எல்லாம் விளைச்சி எல்லாம் பண்ணி எல்லாம் வரவழைச்ச எல்லாம் பண்ணினானா அதோட வேல்யூ எல்லாம் பாதிக்கு பாதி ஆயிடுத்து பாவம். தி ஆப்ளிகேஷன் ஆஃப் த ஃபார்மர்ஸ் டு த ஸ்டேட் டபுள்டு. தி ஆப்ளிகேஷன் ஆஃப் த ஃபார்மர்ஸ் டு த ஸ்டேட் டபுள்டு. ஆப்ளிகேஷன்றதுக்கு பதில் வேறு என்னமா சொல்கிறலாம்? டியூட்டி ஆஃப் த ஃபார்மர்ஸ் டு த ஸ்டேட்டா? சரி, த டியூட்டி ஆஃப் த ஃபார்மர்ஸ் டு த ஸ்டேட் டபுள்டு. அப்போ அவள் வந்து நிறைய கட்ட வேண்டிய பணம்லாம் வந்து ஜாஸ்தியாச்சு. ஆனால் அவளுக்கு வர வரவு இந்த ப்ரொடியூஸோட வேல்யூ வந்து இப்போ வந்து ஒரு கிலோ 10 ரூபான்னு விற்கிற இடத்துல 5 ரூபா தான் விற்றான்னா அவனுக்கு 5 ரூபா தானே வரும் பாவம். ஸோ அந்த ஃபார்ம் ப்ரொடியூஸோட விலை வந்து ஹாஃப் ஆயிடுத்து. அந்த ஃபார்மர்ஸ் கட்ட வேண்டிய பணம் எல்லாம் டபுள் ஆயிடுத்து பாவம். ஸோ டிப்ரெஷன் என்ன பண்ணித்து? த டிப்ரெஷன் கேவ் அ டெத் ப்ளோ டு இந்தியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் மேனுஃபேக்சரிங். த வேல்யூ ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூஸ் declined by half. declined na கம்மியாச்சு, இல்லை reduced by half னு எழுதிக்கோ. the farmers என்ன சொல்கிறது, the duty of the farmers to the state doubled. அதாவது அவள் கட்ட வேண்டிய பணம் ஜாஸ்தியாச்சு. ஸோ அவள் நிறைய பணம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அவளுக்கு வர வேண்டிய பணம் கம்மியாச்சு. ஏன்னா அவளோட வேல்யூ ஆஃப் த ப்ரொடியூஸ் வந்து கம்மியாச்சு. ஸோ த டிப்ரெஷன் கேவ் அ டெத் ப்ளோ to Indian agriculture and manufacturing. The value of farm produce reduced by half. The duty of the farmers to the state doubled. So it gave a death blow. ஃபார்ம் ப்ரொடியூஸோட வேல்யூ பாதியாச்சு, இவா கொடுக்க வேண்டிய பணம் டபுள் ஆச்சு. டிஃபைன் டாலர் இம்பீரியலிசம். டாலர் இம்பீரியலிசம்னா, டாலர்ன்றது யூஎஸ்ஏல அவளோட கரன்சியோட பேர். ஸோ டாலர் இம்பீரியலிசம்னா என்னன்னா, அது வந்து இட் இஸ் அ டேர்ம் யூஸ் டு டிஸ்கிரைப் த பாலிசி ஆஃப் தி யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏ வந்து அந்த மாதிரி ஒன்று தே டிட். என்னன்னா, தே brought about a policy. எதுக்குன்னா, இன் மெயின்டைனிங் அண்ட் டாமினேட்டிங் ஓவர் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் த்ரூ எக்கனாமிக் எய்டு. அவன் வந்து மற்ற கண்ட்ரீஸை மற்ற ஊர்களெல்லாம் வந்து அவன் வந்து அவனோட கரன்சியை வச்சு அவனோட இக்கனாமிக்னா பணம் சம்மந்தப்பட்ட, எய்டுனா ஹெல்ப்பு. ஸோ இக்கனாமிக் எய்டு, அந்த எய்டை கொடுத்து அவன் மற்ற கண்ட்ரீஸை மெயின்டைன் பண்ணி நல்லா டாமினேட் பண்ணான். அதான் டாலர் இம்பீரியலிசம். ஸோ டாலர் இம்பீரியலிசம்னா இட் இஸ் த பாலிசி ஆஃப் தி யூஎஸ்ஏ. சரியா? இட் இஸ் அ டேர்ம் யூஸ் டு டிஸ்கிரைப் த பாலிசி ஆஃப் தி யூஎஸ்ஏன்னு சொல்லியிருக்கான். இல்லை நீ இப்படியே எழுது, இட் இஸ் த பாலிசி ஆஃப் தி யூஎஸ்ஏ. இல்லை, இட் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் த பாலிசி ஆஃப் தி யூஎஸ்ஏ இன் மெயின்டைனிங் அண்ட் டாமினேட்டிங். மெயின்டைன் பண்ணி மற்ற கண்ட்ரீஸை அண்ட் டாமினேட்டிங், ஆமாம், டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் த்ரூ இக்கனாமிக் எய்டு. மற்ற ஊர்களை த்ரூ அவன் வந்து பைசா கொடுத்து அவளை வந்து அவன் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்தான். அதுதான் டாலர் இம்பீரியலிசம். Dollar imperialism is used to describe the policy of the USA in maintaining and dominating distant lands through economic aid. Dollar imperialism is used to describe the policy of the USA, the US policy in maintaining and dominating distant lands through economic aid. இப்போ செகண்ட் லெசன் முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் லெசன் இங்கே இருக்கு. டோன்ட் மேக் நாய்ஸஸ் வித் யூ அண்ட் டோன்ட் மேக் மீ ரிப்பீட் இட் அகேன். வாட் வேர் த த்ரீ, இது வந்து இது கேட்காத கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். வித்யுத், ஐ செட் கீப் குவைட். Who were the three prominent dictators of the post-World War ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம், போஸ்ட் வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் வந்த 3 ப்ராமினென்ட் டிக்டேட்டர்ஸ் யார்? டிக்டேட்டர்னா நம்ம தமிழில் உனக்கு சொல்லி என்ன ஆட்சிமா அது?
அதாவது வந்து ஒரு இந்த எப்படி சொல்கிறது, யாருக்குமே எந்த இதுவே கிடையாது, ரொம்ப அடிமை ஆட்சி மாதிரி. கரெக்டாக வினோத்? இல்லை, அவனுக்கு புரியுற அர்த்தத்தில் சொன்னா டிக்டேட்டர்ஸ் தான். தேவில் ஒரு ஆள் மட்டும் ரூல் பண்ணுவான், அவன் சொல்கிறது தான் சட்டம், யாருக்கும் எந்த சேவும் கிடையாது. இப்போ இந்தியாவிலலாம் வந்து நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது, நம்மளுக்கு வந்து டியூட்டிஸ் இருக்குது, பட் நம்மளுக்கு எவ்வளவோ ரைட்ஸ் இருக்குது, நம்ம இந்த ஃப்ரீடம் எல்லாம் என்ஜாய் பண்ணுறோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் சர்வாதிகாரம், அவன் தான் சர்வ அதிகாரம், அவன் தான் வந்து எல்லாரையும் ஆட்சி பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஆட்சி பண்ணின 3 ப்ராமினென்ட் டிக்டேட்டர்ஸ் போஸ்ட் த வேர்ல்டு வார் 1 யாரெல்லாம்னா, முசோலினி அவன் இட்டலி, ஹிட்லர் ஜெர்மனி, ஃப்ராங்கோ ஸ்பெயின். முசோலினி, ஹிட்லர், ஃப்ராங்கோ. முசோலினி, ஹிட்லர், ஃப்ராங்கோ. 3 ப்ராமினென்ட் டிக்டேட்டர்ஸ் யாரெல்லாம்னா முசோலினி, ஹிட்லர், ஃப்ராங்கோ. முசோலினி வந்து இட்டலி, ஓகே, ஹிட்லர் வந்து ஜெர்மனி, ஃப்ராங்கோ வந்து ஸ்பெயின். முசோலினி, ஹிட்லர், ஃப்ராங்கோ. முசோலினி, ஹிட்லர், ஃப்ராங்கோ. முசோலினி, ஹிட்லர், ஃப்ராங்கோ. முசோலினின்னு போட்டுட்டு இட்டலி எழுது, ஞாபகம் இருந்ததுன்னா கண்ட்ரீஸோடு எழுது, இல்லை வேண்டாம்னா இந்த 3 பேரை மட்டும் சொன்னால் போகிறோம். என்ன சொல்கிறியா கண்ட்ரீஸு? வேண்டாம். சரி, முசோலினி, ஹிட்லர், ஃப்ராங்கோ. ஓகே, இப்போ டிஸ்கிரைப் த பேர்ல் ஹார்பர் இன்சிடெண்ட். இதெல்லாம் வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் இதை பற்றி, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸு, இதை வந்து நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். பேர்ல் ஹார்பர் இன்சிடெண்ட்னா என்ன அர்த்தம்னா, கேட்குறியா? இது நம்ம ஏற்கனவே உனக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். 1941 டிசம்பரில் ஜப்பான் என்ன பண்ணிட்டுனா அமெரிக்கன் நேவல் இன்ஸ்டலேஷன்ஸை வார்னிங்கே இல்லாமல் அடிச்சிருது. எங்கன்னா பேர்ல் ஹார்பரில். இது நம்ம படிச்ச மாதிரி தான் இருக்குது. அதுதான் சொல்கிறேன். டிசம்பர் 1941. இப்போ எவ்ரி கண்ட்ரி ஹேஸ் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். ஆர்மினா லேண்டில் செயல்படும், கரெக்டாக? நேவினா சீல இருக்கும். ஏர்ஃபோர்ஸ்னால் ஆஸ் த நேம் சேஸ் இட் வில் பி இன் தி ஏர், கரெக்டா? சரியா? இப்போ இந்த ட்ரோன் அட்டாக்ஸ், மிசைல் அட்டாக்ஸ்லாம் பண்ணுறால, அது எங்கே? ஏரில் தானே போகிறது. ஆர்மி, நேவி இது எல்லாமே வந்து நம்மளோட என்ன, வாட் யூ கால் தட், டிஃபென்ஸ். என்னம்மா சொல்கிறது அவனுக்கு புரிகிற மாதிரி? த்ரீ டைப்ஸ் ஆஃப் டிஃபென்ஸு. அதான் ஏர் டிஃபென்ஸ், சி டிஃபென்ஸ், லேண்ட் டிஃபென்ஸ். அதுதான் சொன்னேன். ஸோ மிலிட்ரி வந்து லேண்டு, அதான் சொன்னேன். இதானே சொன்னேன் உனக்கு ஃபர்ஸ்ட். மிலிட்ரி வந்து லேண்டு, நேவி வந்து சி, ஏர்ஃபோர்ஸ் வந்து ஏர். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணனா, அந்த மாதிரி சீல பேர்ல் ஹார்பரில் அமெரிக்காவோட நேவல் இன்ஸ்டலேஷன்ஸ்லாம் இருந்தது. ஓகே, அவள் வந்து டிஃபென்ஸ்க்கு யூஸ் பண்ணுற நேவியில் இருக்கிறது. ஸோ நேவல் இன்ஸ்டலேஷன்ஸ்லாம் இருந்தது. அதை விதவுட் எனி வார்னிங் ஜப்பான் அட்டாக்டு. எப்போனா டிசம்பர் 1941. இதனால என்ன ஆயிடுதுன்னா, அமெரிக்காவோட நிறைய பேட்டில் ஷிப்பும் பிளேன்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆயிடுது. அப்புறம் அமெரிக்கன் சோல்ஜர்ஸும் நிறைய பேர் வேர் கில்டு. ஸோ அமெரிக்கா என்டர்ட் இன்டு வார். அதுதான். ஸோ இன் டிசம்பர் 1941 ஜப்பான் டெமாலிஷ் சொல்லலாம், அட்டாக்ட் அமெரிக்கன் நேவல் இன்ஸ்டலேஷன்ஸ். எதை அட்டாக் பண்ணிட்டு? ஜப்பான் அட்டாக் பண்ணிட்டு. யாரை, எதை அட்டாக் பண்ணிட்டுனா அமெரிக்கன் நேவல் இன்ஸ்டலேஷன்ஸ் இன் பேர்ல் ஹார்பர் விதவுட் எனி வார்னிங். ஸோ எப்போனா இன் டிசம்பர் 1941 யாரு? ஜப்பான். யாரை என்ன பண்ணா? அட்டாக்டு அமெரிக்கன் நேவல் இன்ஸ்டலேஷன்ஸ். எங்க? இன் பேர்ல் ஹார்பர். எப்படி? விதவுட் எனி வார்னிங். ஸோ இந்த சென்டென்ஸில் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிடுவோம். இன் டிசம்பர் 1941 ஜப்பான் அட்டாக்ட் அமெரிக்கன் நேவல் இன்ஸ்டலேஷன்ஸ் இன் பேர்ல் ஹார்பர் விதவுட் எனி வார்னிங். இதனால என்னெல்லாம் ஆச்சு? 2 பெர்மிஷன்லாம் கிடையாது. தே won't ask for permission. They won't ask saying I'm going to attack you, is it okay ன்னு கேட்பாளா? ஸோ permission is not the word. without any warning. அதாவது வந்து many American battleships and planes were destroyed. அப்புறம் large number of American soldiers were killed. ஸோ இதனால அமெரிக்கா entered the war. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எது, எங்கே, யார், என்ன, எப்படின்னு சொல்லிடணும். அதனால என்ன ஆச்சுன்னு சொல்லணும். அமெரிக்கன் battleships and planes were destroyed, அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வேர் கில்டு அப்படின்னு சொல்லிட்டு, இதனால ஃபைனலாக என்ன ஆச்சுன்னா அமெரிக்கா என்டர்ட் வார். ஸோ சொல்லி பார்க்கலாம். இன் டிசம்பர் 1941. இன் டிசம்பர் 19 ஃபாஸ்ட்டாக பண்ணணும். நம்ம 15 மினிட்ஸ் வந்துட்டோம், இப்போ தான் பண்ணிட்டு இருக்கோம். 7வது ஒன்று. இன் டிசம்பர் 1941 ஜப்பான் அட்டாக்ட் அமெரிக்கன் நேவல் இன்ஸ்டலேஷன்ஸ் in Pearl Harbor without any warning.
இதில் வந்து என்னாச்சு மெனி அமெரிக்கன் பேட்டில் ஷிப்ஸ் Many American battleships and planes were destroyed. Large number of American soldiers were killed. சொல்லு. Large American soldiers. Large number of American soldiers were killed. So America entered war. Okay. இப்போ நெக்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின். நேம் த பிரெட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ். தெரியல, அது ரெண்டும் வந்து ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மணி சம்மந்தப்பட்டது. ரெண்டு வந்து ஒன்று பேங்க்கு ஒன்று IMF. த வேர்ல்ட் பேங்க் அப்புறம் தி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMF. ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்ட் பேங்க். ஸோ பிரெட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ்னா தேர் நாட் டாக்கிங் அபவுட் பீப்புள். பிரெட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ்னா தேர் டாக்கிங் அபவுட் டூ ஆர்கனைசேஷன்ஸ். ஒன் இஸ் த வேர்ல்ட் பேங்க், நெக்ஸ்ட் இஸ் தி IMF. IMFனா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். மானிட்டரினா மணி சம்மந்தப்பட்டதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ ரெண்டு வேர்ல்ட் பேங்க்கும் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டும். வேர்ல்ட் பேங்க் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்ட் பேங்க் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF? IMF என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு கேட்டால் அது வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி டு செக்யூர் டு அதெல்லாம் வேண்டாம், டு ஹெல்ப் இன் சொல்லிக்கோ, டு ஹெல்ப் இன் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, டு ஹெல்ப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. சரியா? இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கெல்லாம் இது ஃபெசிலிட்டேட் பண்ணும். ஃபெசிலிட்டேட்னா ஹெல்ப்னு சொல்லலாம். அப்புறம் டு ப்ரொமோட் ஹை எம்ப்ளாய்மெண்ட், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு. டு ரெடியூஸ் பாவர்ட்டி. ஸோ என்னெல்லாம் நல்லது பண்ண முடியும் பணம் சம்மந்தப்பட்டு அதெல்லாம் யோசிச்சு பாரு. ஃபைனான்ஷியல்னா பணம், கரெக்டாக? ஃபைனான்சஸ்னால் பணம், கரெக்டாக? நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் டாக்ஸஸை பார்த்துக்கிறது, பட்ஜெட்டை போடுறது எல்லாம் யார்? நிர்மலா சீதாராமன். ஃபைனான்ஸ்னால் பணம் சம்மந்தப்பட்டது. ஸோ டு ஹெல்ப் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு. டு ஹெல்ப் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, டு ஹெல்ப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, டு ஹெல்ப் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டு ஹெல்ப். ரெண்டாவது பாயிண்ட் வந்து டு ஹெல்ப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. மூணாவது வந்து டு ப்ரொவைட் ஹை எம்ப்ளாய்மெண்ட், இல்லை டு கிவ் ஹை எம்ப்ளாய்மெண்ட், நிறைய பேருக்கு நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்கறது. அப்புறம் வந்து பாவர்ட்டினா என்ன? புவர் பீப்புள்னா ஏழை. பாவர்ட்டினா என்னமா தமிழில்? ஏழ்மையை ஒழிக்கிறது, வறுமை. டு ரெடியூஸ் பாவர்ட்டி. சரியா? ஸோ டு ஹெல்ப் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, டு ஹெல்ப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், டு கிவ் ஹை எம்ப்ளாய்மெண்ட், டு ரெடியூஸ் பாவர்ட்டி. சரியா? ரிச்னஸ்க்கு ஆப்போசிட், வெல்த்துக்கு ஆப்போசிட் தான் பாவர்ட்டி. ஸோ டு ஹெல்ப் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, to help financial stability, to help international trade, to help international trade, to give high employment, to give high employment, employee, employer, வேலை வாய்ப்பு, to reduce poverty. Okay, next 43 page. Don't do this with you. எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணு. 43 போட்டிருக்கோம், எதுவுமே போடலை. இது ஐ எம் நாட் மார்க்ட். ரைட் அ நோட் ஆன் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ். ஓகே, சரியா? ஓகே அப்பா? ஓகேம்மா. ரைட் அ நோட் ஆன் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ். ஓகே, இதையும் நான் அன்றைக்கி சொல்லி கொடுத்தேன். யூஎஸ் லீட் பண்ணுற கண்ட்ரீஸ்க்கு பேர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ். சோவியட் யூனியன் லீட் பண்ணுற கண்ட்ரீஸ்க்கு பேர் செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ். ஓகே, இதை தவிர இருக்கிற மற்ற கண்ட்ரீஸ் ஆர் கால்டு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ். சரியா? ஒரே ஒரு நிமிஷம். ஐ திங்க் இது வந்து இன்னும் பெட்டராக எழுதியிருந்தான். ஏதோ ஒரு பார்த்துருந்தான் அதில். ஆமாம், அதான். ஸோ யூஎஸ் லீட் பண்ணுற countries led by the US were called first world countries. Countries led by the Soviet Union were called second world countries. Countries outside the first world and second world countries are called as third world countries. So ரொம்ப easy. US lead பண்ற countries are called first world countries. Soviet Union lead பண்ற countries are called second world countries. ஏன் விதித் இந்த மாதிரி பண்ற? Countries outside the first world and second world are called third world countries.
ஸோ சொல்லு. countries Countries led by the US led by the US were called first world countries. were called first world countries. countries Countries led by Soviet Union led by Soviet Union were called second world countries. were called second world countries. countries outside these two Countries outside these two were called were called third world countries. Okay, இது முடிஞ்சது. 43:52. We are going quite quickly. We are doing it quite quickly with you. I'm happy. Okay. 26 minutes. List the social evils eradicated by Brahmo Samaj. Brahmo Samajன்றது ஒரு ஆர்கனைசேஷன். அது வந்து ஆடிபம் சமாஜ். அந்த மாதிரி பிரம்மோ சமாஜ் வந்து இராடிகேட் பண்ணின சோஷியல் ஈவில்ஸ், சொசைட்டியில் இருந்த எந்த கெடுதலெல்லாம் பண்ணினான்னு கேட்குறான். சதினா இப்போ வந்து இந்த படத்துலலாம் காமிக்கிறாள், ஹஸ்பண்ட் டை ஆகும்போது ஒய்ஃபையும் சேர்த்து கொன்னுடுவா, அந்த மாதிரி, அது சதி. சைல்டு மேரேஜ்னால் சின்ன வயசுலேயே குழந்தைகளை கல்யாணம் பண்ணி வைப்பா. ஓகே, விச் இஸ் ஆல்சோ ராங். பாலிகேமினா ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப்னு இல்லாமல் ஒரு ஹஸ்பண்ட் மெனி ஒய்ஃப்ஸ் வச்சுருப்பா, இல்லை ஒரு ஒய்ஃப் மெனி ஹஸ்பண்ட்ஸும் வச்சுருப்பா, அது பாலிகேமி. ஓகே, இப்போல்லாம் இருக்கிறது மோனோகேமி, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப், ஒரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட், அப்படி தான். சரியா? அப்பா சிரிக்கிறாடா. அப்புறம் சப்ஜுகேஷன் ஆஃப் விமன். சப்ஜுகேஷன் ஆஃப் விமன்னா லேடிஸை ரொம்ப அடிமைப்படுத்துறது. ஸ்லேவுன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அவளை டாமினேட் பண்ணி அவளை பெருசாக வந்து வளர விடாமல் அந்த மாதிரிலாம் பண்ணுறது. ஸோ என்னெல்லாம் இருக்குன்னா சதி, சைல்டு மேரேஜ், பாலிகேமி, சப்ஜுகேஷன் ஆஃப் விமன். சதி, பாலிகேமி, சைல்டு மேரேஜ், சப்ஜுகேஷன் ஆஃப் விமன். சப்ஜுகேஷன் இல்லைடா, சப்ஜுகேஷன், SUBJUCATION, சப்ஜுகேஷன் ஆஃப் விமன். சப்ஜிலாம் வராதுடா, இங்க பாருடா. சப்ஜுகேஷன், அவ்வளோதான். You should be interested in learning a new word. You should not feel proud and happy that you're pronouncing it right, wrong. Sati, child marriage, polygamy, subjugation of women. Sati, child marriage, polygamy, subjugation of women. Sati, child marriage, polygamy, subjugation of women. Sollada, I am repeating it thrice for you and you are keeping quiet. Padi, sollu enakku. Sati, child marriage, polygamy, subjection of women. Subjugation of women. Women, okay? என்ன எவ்வளோ சத்தமாக சொல்கிறோமா? உன் மண்டையில் ஏறுறதுக்கு தான் இதெல்லாம். எதுக்கு மண்டை ஏற்றணும்? ஓகே, இப்போ வந்து வாட் வேர் த டியூட்டிஸ் ஆஃப் த பாளையக்காரர்ஸ். பாளையக்காரர்ஸ்க்கு என்னெல்லாம் இருந்ததுன்னா, பேசிக்காக பஞ்சாயத்து வேலை, டு கலெக்ட், அதான் கவர்மெண்ட் பண்ணுற வேலை தான். என்னெல்லாம், அதாவது வந்து எல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக டாக்ஸஸை கலெக்ட் பண்ணணும், டெரிட்டரியாக ஆளணும், அதில் வந்து வேணுங்கிறதுக்கெலாம் அட்மினிஸ்டர் பண்ணணும். அப்புறம் டிஸ்பியூட்ஸ் வந்தால் செட்டில் பண்ணணும். அதாவது ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா தே வில் ஒன்லி இன்டர்ஃபியர் அண்ட் செட்டில் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் இஷ்யூஸ் அமங் பீப்புள். அப்புறம் டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். ஸோ என்னெல்லாம் 4 இருக்குது. டு கலெக்ட் த டாக்ஸஸ், டு அட்மினிஸ்டர் த டெரிட்டரி. அட்மினிஸ்டருக்கு இன்னும் பெட்டர் வேர்டு என்னம்மா சொல்லித்தரலாம்? ரூல்னு மட்டும் சொல்லாமா? ரூல்னு சொன்னால் ஓகேயா? மேனேஜ் த டெரிட்டரி. உனக்கு எது வருதோ இப்போ அட்மின் சொல்கிறோம்ல, இந்த குரூப்புக்கு அட்மின். இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் கூட ஒரு அட்மின்னு சொன்னோன்னா அந்த பர்சன் ஹெட் மாதிரி. ஆமாம், எடிட்டர் கிடையாது. அட்மின்னா அந்த அந்த மேனேஜ் பண்ணுறவர், மேனேஜர் அப்பா சொல்கிற மாதிரி. ஸோ அட்மினிஸ்டரே அப்போ சொல்லிக்கோ. டு கலெக்ட் டாக்ஸஸ், டு அட்மினிஸ்டர் த டெரிட்டரி, administer the territory. To administer the territory. To settle disputes. Disputesனா பிரச்சனைகள், சரியா? அதை செட்டில் பண்ணணும். To maintain law and order. What were the duties of the பாளையக்காரர்ஸ்னா, to collect taxes, to administer the territory. அப்புறம் டு செட்டில் டிஸ்பியூட்ஸ், டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர்.
டு கலெக்ட் டாக்ஸஸ். இப்போ நம்ம அப்போவே படித்தோம் அந்த எக்கனாமிக்ஸில் கூட, டேக்ஸ் எதுக்கு கட்டுறோம், கவர்மெண்ட் பண்ணுற மற்ற ஃபங்க்ஷன்ஸுக்கு மணி வேணும் கவர்மெண்ட்டுக்கு, அதனால நம்ம வந்து கட்டுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவன் டேக்ஸை கலெக்ட் பண்ணணும். அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு நல்ல விதமாக டெரிட்டரியை அட்மினிஸ்டர் பண்ணணும். பிரச்சனைகள் வந்தால் செட்டில் பண்ணணும். ஸோ அப்படி லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும். இப்படி கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் அவன் டேக்ஸை கலெக்ட் பண்ணணும். ஸோ டு கலெக்ட் டாக்ஸஸ். அப்புறம் வந்து அந்த இடத்த ஆண்டு நல்ல இது பண்ணணும். ஸோ டு அட்மினிஸ்டர் த டெரிட்டரி. அப்புறம் பிரச்சனைகள் வந்தால் சால்வ் பண்ணணும். ஸோ டு செட்டில் டிஸ்பியூட்ஸ். அதனால லா அண்ட் ஆர்டரை ஆமாம் டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர் அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஐடென்டிஃபை த பாளையம்ஸ் பேஸ்ட் ஆன் த டிவிஷன் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். அவனே கொடுத்துட்டான். ஈஸ்ட்ன்றதுனால ஈஸ்டர்ன் பாளையம்ஸ், வெஸ்ட் வந்து வெஸ்டர்ன் பாளையம்ஸ். சரியா? ஈஸ்டர்ன் பாளையம்ஸ்ல என்னலாம்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. ஓகே, சாத்தூர், நாகலாபுரம், ஆமா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. வெஸ்டர்ன் பாளையம்ஸ் வந்து ஊத்துமலையாமா, ஊத்துமலை எங்க இருக்கு? தலைவன் கோட்டை, தலைவன் இருக்கு, தலைவன் நினைக்கிறது. ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, செய்தூர். சிங்கம்பட்டி சீமராஜா. ஊத்துமலை, என்னப்பா சொல்லு. ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, செய்தூர். ஈஸ்டர்ன் பாளையம்ஸ், வெஸ்டர்ன் பாளையம்ஸ். ஈஸ்டர்ன் பாளையம்ஸ்ல சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. இதுல வந்து வெஸ்டர்ன் பாளையம்ஸ் ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, செய்தூர். ஓகே, அதுக்கப்புறம் highlight the essence of திருச்சிராப்பள்ளி proclamation of 1801. 1801ல இந்த திருச்சிராப்பள்ளி proclamation வந்தது. அதோட எசன்ஸ் என்ன, அதுல மெயின் விஷயங்கள் என்னன்னு கேக்குறான். அதுல ஒண்ணுமே கிடையாது. என்னன்னா this was issued by மருது பிரதர்ஸ். மருது பிரதர்ஸ் தான் இந்த திருச்சிராப்பள்ளி proclamation of 1801 இஷ்யூ பண்ணினா, கிரியேட் பண்ணி இஷ்யூ பண்ணா. அதுல என்ன சொன்னான்னா, it was a call to unite people of all regions, caste, creed and religion. region, caste, creed, religion. ஓகே, ரீஜன்னா இடம், எந்த இடத்துல இருந்து வேணாலும். காஸ்ட், காஸ்ட்னா படம் இல்ல, காஸ்ட்னா ஜாதி, ஜாதி மதம். காஸ்ட் ஜாதி, ரிலிஜன் தான் மதம். ஓகே, ஆமா, அதாவது ரிலிஜன்னா ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம், ஜெயின், என்ன வேணாலும், யார் வேணாலும். காஸ்ட்னா பிராமின், நான் பிராமின், அந்த மாதிரி அதெல்லாம் வருதெல்லாம். க்ரீடுனா அதுக்கும் கீழே இன்னொரு ஒரு செக்ஷன். சரியா? ஸோ இப்போ நீ அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டாம். இட் வாஸ் டு யுனைட் பீப்புள். இட் வாஸ் அ கால் டுலாம் வேண்டாம். எதுக்கு இட் வாஸ் ஃபார்ம்டுனா டு யுனைட் பீப்புள். நீ எந்த இடத்துலேருந்து வரவனா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும்னு சொல்கிறதுக்கு. ஸோ இட் வாஸ் டு யுனைட் பீப்புள் ஆஃப் ஆல் ரீஜன், ரிலிஜன், காஸ்ட், க்ரீடு. இங்கே இருக்கு பாரு, 2 R 2 C. ரீஜன், ரிலிஜன், காஸ்ட், க்ரீடு. ஓகே, ஸோ இதில் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஆல் த பாளையக்காரர்ஸ் ஜாயின்ட் டுகெதர் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ். இவன் எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா தான் சேர்ந்தா, அவளை எதிர்த்து தான் சேர்ந்தா. ஸோ ஹைலைட் தி எசன்ஸ் ஆஃப் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801. திஸ் வாஸ் இஷ்யூட் பை மருது பிரதர்ஸ். இட் வாஸ் டு யுனைட் பீப்புள் ஆஃப் ஆல் ரீஜன், ரிலிஜன், காஸ்ட், க்ரீடு. சொல்லு. ஓகே, ஆல் பாளையக்காரர்ஸ் வேர் யுனைடெட், இல்ல ஆல் பாளையக்காரர்ஸ் ஜாயின்ட் டுகெதர் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஆல் பாளையக்காரர்ஸ் ஜாயின்ட் டுகெதர் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஸோ திருச்சிராப்பள்ளி proclamation of 1801, this was formed by மருது brothers. It was issued by மருது brothers. It was to unite people of all region, religion, caste, creed. All பாளையக்காரர்ஸ் joined together against the British. தெரியுறதா? Issued by the மருது brothers to unite the people of all region, caste, creed and religion. All பாளையக்காரர்ஸ் joined together against the British. Okay, இது எத்தனாவது? 60. இப்போ 69. நான் பண்ணவா இல்லை நீ? எவ்ரி டைம் நீ அந்த கேள்வி கேட்காத. நான் உனக்கு வேண்டாம், பண்ண வேண்டாம்னு சொல்லியாச்சு. ஏன்னா இங்கே பேப்பரை நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் சிம்பிள் கொஸ்டின் ஒன்று. Name the territories annexed by the British during the doctrine of lapse. எதெல்லாம் அப்படின்னா,
சத்தாரா, ஜான்சி, நாக்பூர், சம்பல்பூர், பார்ட் ஆஃப் பஞ்சாப். சத்தாரா, ஜான்சி, நாக்பூர், சம்பல்பூர், பார்ட் ஆஃப் பஞ்சாப். சத்தாரா, ஜான்சி, நாக்பூர், சம்பல்பூர், பார்ட் ஆஃப் பஞ்சாப். சொல்லு. சத்தாரா, ஜான்சி, நாக்பூர், சம்பல்பூர், பார்ட் ஆஃப் பஞ்சாப். சத்தாரா, ஜான்சி, நாக்பூர், சம்பல்பூர், பார்ட் ஆஃப் பஞ்சாப். இல்லை சத்தாரா, ஜான்சி, நாக்பூர், சம்பல்பூர், பார்ட் ஆஃப் பஞ்சாப். சத்தாரா, ஜான்சி, நாக்பூர், சம்பல்பூர், பார்ட் ஆஃப் பஞ்சாப். சத்தாரா, ஜான்சி, நாக்பூர், சம்பல்பூர், பார்ட் ஆஃப் பஞ்சாப். சத்தாரா, ஜான்சி. சொல்லு. சத்தாரா, ஜான்சி, நாக்பூர், சம்பல்பூர், பார்ட் ஆஃப் பஞ்சாப். பார்ட் ஆஃப் பஞ்சாப். என்னவோ வளர்வோன்ற 80 பேஜ் நம்பர் 80. வித்யுத், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஐயோ நெக்ஸ்ட் வித்யுத், கீப் குவைட். இப்போ பார்ட் ஆஃப் பஞ்சாப், டிவிஷன் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் இது படிச்சிட்டோம். திருச்சிராப்பள்ளி எக்ஸ்க்ளமேஷன் படிச்சிட்டோம். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், நேம் த டெரிட்டரிஸ் படிச்சிட்டோம். வை டிட் காந்தி வித்ட்ரா த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்? தெரியலையே. இது ஃபராசி மூவ்மெண்ட்டா? ஃபராசி மூவ்மெண்ட்டான்னு கேட்காத, நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்னு சொல்கிறேன். அப்போ அதை வந்து ஃபராசி மூவ்மெண்ட்டான்னு கேட்கக்கூடாது. எதுக்கு வந்து காந்தி வந்து என்ன பண்ணார், நம்ம கண்ட்ரிக்கு பிரிட்டிஷ் கிட்டேருந்து ஃப்ரீடமை வாங்கி கொடுத்தாரு. ஹி வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் பர்சன்ஸ் பிஹைண்ட் இந்தியா கெட்டிங் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் பிரிட்டிஷ் ரூல், கெட்டிங் அவர் ஃப்ரீடம். ஸோ அப்படி இருக்கிற போது காந்தி நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டை எதுக்கு வித்ட்ரா பண்ணார், வேண்டான்னு எதுக்கு சொன்னார்னா, உத்தரப்பிரதேஷில் சௌரி சௌரான்னு ஒரு இடத்துல நேஷ்னலிஸ்ட், அதாவது நல்ல நேஷ்னலிஸ்ட்னா தேசத்துக்காக இருக்கிற பீப்புள். எப்படி எனக்கு எல்லாத்தையும் தமிழில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னம்மா சொல்கிறது? நேஷ்னலிஸ்ட், தேசபக்தி இருக்கிற நல்ல தேசத்துக்குன்னு இருக்கிற பீப்புள், அந்த மாதிரி பிரின்சிபிள்ஸ் இருக்கிற பீப்புள். தே டர்ன்ட் வயலண்ட் பிகாஸ் ஆஃப் போலீஸ் ஆக்ஷன். போலீஸ் ஏதோ ஒன்று பண்ணினதுனால தீஸ் பீப்புள் பிகேம் வயலண்ட். வந்தோடனே மாப், இந்த மாப்னாலே ஆங்கிரி க்ரௌடுக்கு தான் மாப்னு சொல்லுவோம். இந்த மாப் வந்து தே பர்ன்ட் த போலீஸ் ஸ்டேஷன், killing 22 policemen. So Gandhiji became upset and he withdrew the non-cooperation movement immediately. So அந்த Pearl Harbor மாதிரி தான் கரெக்டாக சொல்லணும், எங்கே எப்போ என்ன ஆச்சுன்னு. At Chauri Chaura in Uttar Pradesh, சொல்லு. At Chauri Chaura in Uttar Pradesh, a procession of the nationalists turned violent because of police action. அதாவது உத்தர் பிரதேஷ்ல சௌரி சௌரான்னு ஒரு இடத்துல நேஷனலிஸ்ட் வந்து ஏதோ ப்ராசஷனில் போயிட்டு இருந்தா. ஒரு குரூப்பாக வந்து தேவர் கோயிங், ஒரு ரேலி மாதிரி ஒரு ப்ராசஷனில் போயிட்டு இருந்தா. ஒரு ப்ராசஷன்னா என்ன சொல்கிறது, ஒரு ட்ரிப் இல்லைப்பா, ஒரு கும்பலாக ஊர்வலம் போயிட்டு இருந்தா. கரெக்டு. அந்த ஊர்வலம் போயிட்டு இருந்த அந்த ப்ராசஷன் நேஷ்னலிஸ்ட்ஸ் ஆனது. நேஷ்னலிஸ்ட் பீப்புள்னா நம்ம வித்யுத் கையிட வாயிலேருந்து நேஷனுக்கு நல்லதுக்கு போராடுறவா, நேஷன்னா ரொம்ப முக்கியம், அதில் இருக்கிற பிரின்சிபல்ஸ் உள்ளவா, அந்த பீப்புள் என்ன பண்ணிட்டான்னா தே டர்ன்ட் வயலண்ட் பிகாஸ் ஆஃப் போலீஸ் ஆக்ஷன். ஸோ த மாப், இந்த பிரச்சனையாகி வயலன்ஸ் வந்தோடனே த மாப் பர்ன்ட் டவுன் த போலீஸ் ஸ்டேஷன், கில்லிங் 22 policemen. This upset Gandhi and he withdrew the non-cooperation movement immediately. So at Chauri Chaura in Uttar Pradesh, சொல்லு. At Chauri Chaura in Uttar Pradesh, a procession of nationalists turned violent because of police action. The mob burnt the police station, killing 22 policemen. Gandhi was upset. So he withdrew the non-cooperation movement immediately. So he withdrew. Withdraw ஏன் பண்ணார்னு கேட்ட, அப்போ பண்ணிட்டாருன்னா withdrew the the non-cooperation movement immediately. சீக்கிரம் டக்குன்னு பண்ணாரு. உடனே, டக்குன்னு கிடையாது, டக்குன்னுனா வேற, இமீடியட்லினா அது நடந்த உடனே பண்ணிட்டார் அப்படி. ஸோ பேஜ் நம்பர் 87, லாஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ். ஓகே, 87 எவ்வளோ இருக்குது? 34 மினிட்ஸ் பண்ணிட்டோமா? ஆமாம். இப்போ 80 ஆக்சுவலி இது வந்து இந்த கொஸ்டின் வந்து நானாக தான் இது வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அது ரிப்பீட்டடாக வந்திருக்குன்னு.
வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆனி பெசன்ட் டு இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்? ஆனி பெசன்ட் என்ன பண்ணினானா 1916ல் இங்கே இருக்கு பாரு கண்ணா, இங்கே இருக்கு பாரு, தெரியுறதாம்மா? 1916ல் வந்து ஆனி பெசன்ட் ஸ்டார்டட் ஹோம் ரூல் லீக். என்ன பண்ணினா? ஹோம் ரூல் லீக். ஆமா. ஸோ என்ன பண்ணினானா, ஷீ டிமாண்டட் ஹோம் ரூல் ஃபார் இந்தியா. ஹோம் ரூல் ஃபார் இந்தியா. பிரிட்டிஷ் எல்லாம் வந்து ஆக்கிரமிச்சு நம்மளை வந்து ஆட்சி பண்ணுறதை வந்து இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹோம் ரூல் லீக்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணா 1916ல். அதில் ஷீ டிமாண்டட் ஹோம் ரூல் ஃபார் இந்தியா. அப்போ வந்து அவளோட ஐடியாஸை மக்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு 2 நியூஸ் பேப்பர்ஸ் ஸ்டார்ட் பண்ணா. ஷீ ஸ்டார்டட் த நியூஸ் பேப்பர்ஸ் நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த் டு ஸ்ப்ரெட் ஹர் ஐடியாஸ். ஆனி பெசன்ட் தானே நம்ம பெசன்ட் நகரில் இந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டிலாம் இருக்குது. நம்ம பெசன்ட் நகரில் நம்ம வந்து இது போவோம்ல, டிரைவ் போவோம்ல, பெசன்ட்ன்றதே அந்த ஆனி பெசன்ட்லேருந்து வந்த பேர் தான். இவர் சொன்னார் நம்மளோட, அவர் பேர் என்ன, வெங்கடேஷ் ராமகிருஷ்ணனா? வெங்கடேஷ் அவர் தானே? ஸோ அவர் சொன்னது தான் பேர். ஆனி பெசன்ட் என்ன பண்ணானா, அது வச்சு தான் பெசன்ட் நகர்னு இருக்காங்க. பெசன்ட் நகர், பெசன்ட் அவென்யூ, அங்கே தியோசாஃபிக்கல் சொசைட்டி இருக்கு. அதெல்லாம் இந்த ஆனி பெசன்ட் ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ இந்த ஆனி பெசன்ட் என்ன பண்ணானா, இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு ஆனி பெசன்ட் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணானா, இன் 1916 ஆனி பெசன்ட் ஸ்டார்டட் ஹோம் ரூல் லீக். அதை சொல்லிட்டே சொல்லணும். ஷீ டிமாண்டட் ஹோம் ரூல் ஃபார் இந்தியா. அதுதான் அதோட பர்பஸே. In 1916, Annie Besant started Home Rule League. She demanded home rule for India. She started the newspapers New India and Commonwealth to spread her ideas. அவ்வளோதான். So in 1916, Annie Besant started Home Rule League. She demanded home rule for India. She started the newspapers New India and Commonwealth. எதுக்கு? To spread her ideas. Okay, அப்புறம் we are coming to the last portion. Vidyut, இது முடிச்சோடனே we are all going to clap now. 43 minutes மாதிரி இருடா செல்லம். இது வேற last one. Last 2 questions. Vidyut, I am so happy. Name the newspapers published by the South Indian Liberal Foundation. Name the, நான் தான் சொல்லி தரேன், மற்றதெல்லாம் மட்டும் முதல்ல தெரிஞ்சுதா? சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் பப்ளிஷ் பண்ண நியூஸ் பேப்பர்ஸை கேட்டிருக்கான். தமிழ்ல, இங்கிலீஷ்ல, தெலுங்குல பண்ணினா. சரியா? தமிழ்ல வந்து திராவிடியன், இங்கிலீஷ்ல வந்து ஜஸ்டிஸ், தெலுங்குல வந்து ஆந்திர பிரகாசிகா. ஷிகாலாம் வேண்டாம், பிரகாசிகா. ஓகே, பிரகாசிகா. Name the newspapers published by the South Indian Liberal Federation. சவுத் இந்தியன், அதனால வந்து தமிழ்ல வந்தது ஒன்று, தெலுங்குல வந்தது, இங்கிலீஷ்ல வந்தது. தமிழ்ல வந்தது வந்து திராவிடியன், தமிழ்ல வந்து திராவிட, அதுல வந்து பேர் தான் திராவிடியன் இன் தமிழ், ஜஸ்டிஸ் இன் இங்கிலீஷ். ஆந்திர பிரகாசிகா, ஆந்திர பிரதேஷ் தெலுங்கு தான். ஆந்திர பிரகாசிகா இன் தெலுங்கு. எஸ்டிமேட் பெரியார் as a feminist. கேட்பானுங்கடா இந்த கேள்வியை, ஆச்சு போச்சுன்னா. பெரியார் ஃபெமினிஸ்ட்னா என்னன்னா, விமனோட ரைட்ஸ்க்காக ஃபைட் பண்ணி விமனுக்கும் ஈக்குவல், எல்லாமே ஈக்குவாலிட்டி கிடைக்கணும், மென்னுக்கு ஈக்குவலாக விமனையும் ட்ரீட் பண்ணணும், ஈக்குவாலிட்டி கிடைக்கணும், ப்ராப்பர் ரைட்ஸ் கிடைக்கணும்னு ஃபைட் பண்ணுற பீப்புளுக்கு பேர் ஃபெமினிஸ்ட். இப்போ பெரியார் வந்து ஃபெமினிஸ்டா எப்படி நீங்கள் வந்து எஸ்டிமேட் பண்ணுறீங்கன்னு கேட்குறோம். பெரியார் வந்து வாஸ் கிரிட்டிக்கல் ஆஃப் பேட்ரியார்கி. பேட்ரியார்கினா ஆணாதிக்கம். கரெக்டாக வினோத்? அதாவது ஜென்ஸ் தான், மென்னு தான் வந்து இந்த மாதிரி இடத்துல இருக்கணும், அவள் தான் இந்த மாதிரி ரூல் பண்ணணும், அவளுக்கு தான் இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும். விமன் எல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் விமனுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கக்கூடாது, அவளுக்கு அது தேவையில்லை. விமன் ஷுட் பி ட்ரீட்டட் லைக் அந்த சப்ஜுகேஷன் ஆஃப் விமன் சொல்கிறால, ஈக்குவலாக ட்ரீட் பண்ணக்கூடாது, விமனுக்கு அந்த அளவுக்கு ரைட்ஸ் கொடுக்கக்கூடாது, தே ஷுட் நாட் பி கிவன் குட் எஜுகேஷன், தே ஷுட் நாட் பி ப்ரொவைடட் குட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த மாதிரி இருக்கிற விதமான திங்கிங்க்கு பேர் பேட்ரியார்கின்னு, மென் டாமினேட்டட் சொசைட்டி. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தார். ஹி வாஸ் வெரி கிரிட்டிக்கல்னா, அந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா ஹி யூஸ் டு ரேஸ் ஹிஸ் வாய்ஸ் அண்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அண்ட் see that இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு அவர் பண்ணுவார். ஸோ பெரியார் வந்து வாஸ் கிரிட்டிக்கல் ஆஃப் பேட்ரியார்கி. நீ கிரிட்டிக்கல் ஆஃப்னுலாம் உனக்கு ஞாபகம் இருக்காது. பெரியார் வாஸ் அகேன்ஸ்ட் பேட்ரியார்கி, அப்படி சொல்லிக்கோ. பெரியார் வாஸ் அகேன்ஸ்ட் பேட்ரியார்கி. பேட்ரியார்கி அன்னைக்கு சயின்ஸ்ல படிக்கிற போது கூட பெட்டர்னல் டெஸ்டிங்னு சொன்னோம். பெட்டர்னல்னா மென் சம்மந்தப்பட்டது. ஒரு குழந்தைக்கு வந்து பெட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸ்னா அப்பா சைடில் இருக்கிற தாத்தா பாட்டி.
மெட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸ்னா அம்மா சைடில் இருக்கிற தாத்தா பாட்டி. ஸோ எந்த வந்து மெட்டர்னல். ஆமாம், இப்போ கிரிஜா பாட்டி ஊட்டி தாத்தா வந்து தே ஆர் யுவர் மெட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸ். உஷா பாட்டி சங்கர் நாயன் தாத்தா வந்து தே ஆர் யுவர் பெட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸ். ஸ்ரீராம் வந்து ஹீ இஸ் யுவர் மெட்டர்னல் அங்கிள், அம்மா சைடில் வர அங்கிள், அந்த மாதிரி. சரியா? ஸோ மெட்டர்னிட்டி, பெட்டர்னிட்டி, மேட்ரியார்கி, பேட்ரியார்கினா அதான். பேட்ரியார்கினா மென் சைடில். ஸோ பெரியார் வாஸ் அகேன்ஸ்ட் பேட்ரியார்கி. அப்புறம் என்ன பண்ணாரு, ரெண்டாவது வந்து இந்த சைல்டு மேரேஜ் அண்ட் தேவதாசி சிஸ்டமை அவர் வந்து கண்டெம் பண்ணாரு. கண்டெம்க்கு வேற என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம்? அதுவும் ஹீ வாஸ் அகேன்ஸ்ட், அதுக்கும் போட்டுறேன். ஹீ வாஸ் அகேன்ஸ்ட் சைல்டு மேரேஜ் அண்ட் தேவதாசி சிஸ்டம். சரியா? ஓகே. மூணாவது வந்து ஹீ எம்பசைஸ்டு விமென்ஸ் ரைட் டு டிவோர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி. அதாவது என்னன்னா, ஆமா, அதாவது வந்து இப்போ ஒரு கல்யாணத்துல வந்து சப்போஸ் ஏதோ நிறைய பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோ, அடப்பாவி இல்லடா ராஜா, நீ வந்து இப்போ இந்த காலத்து கான்டெக்ட்ல வந்து நீ உடனே அடப்பாவின்ற. டிவோர்ஸ்னா என்னன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அந்த மேரேஜ் சரியா பிரிஞ்சு போறது, சரியா ஒர்க் அவுட் ஆகலன்னா பிரிஞ்சு போறால, அதுல வந்து மென்னுக்கு மட்டும்தான் அந்த ரைட் இருக்குன்ற மாதிரி இருந்தது. men will say I don't like this marriage, this is not working for me, and they will just leave the woman and they'll go out of the marriage. இப்போ விமெனுக்கு அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் they also should be in a position to come out of the marriageன்றதுக்கு அவர் வந்து எம்பசைஸ் பண்ணார். எம்பசைஸ்னா ஸ்ட்ரெஸ் பண்ணாரு ரொம்ப. ஸோ he emphasized women's right to divorce and property. அதே மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டி, அதாவது வந்து அப்பா அம்மாவுக்கு இருக்கிற சொத்து வந்து குழந்தைகளுக்கு போய் சேரும்னா அதில் வந்து சன்னுக்கு தான் அந்த ரைட் இருக்குன்னு இருந்தது. விமெனுக்கும் ரைட் வரணும்னு அதுக்கும் அவர் ஃபைட் பண்ணார். ஸோ பெரியார் வாஸ் அகேன்ஸ்ட் பேட்ரியார்கி, ஹீ வாஸ் அகேன்ஸ்ட் சைல்டு மேரேஜ் அண்ட் த தேவதாசி சிஸ்டம். ஹீ ஃபாட் ஃபார், அப்படி எழுதிக்கோ இல்லைனா he emphasized, இல்ல சொல்லுன்னா emphasize சொல்லுன்னா சொல்லு, women's right to divorce and property. So Periyar was against patriarchy. Periyar he was also against child marriage and Devadasi system. He fought for women's right to divorce and divorce and property. Okay, he fought for women's right to divorce and property. He fought for women's right to divorce and property. So Periyar was against patriarchy. ஆணாதிக்கம் இருக்கிற சொசைட்டியில் அந்த ஆணாதிக்கத்துக்கு அகேன்ஸ்டாக இருந்தார். அவள் தான் எல்லாம் பண்ணணும், விமன் வந்து அந்த மாதிரி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற அந்த தாட் ப்ராசஸ்க்கு அகேன்ஸ்டாக இருந்தார். ஸோ பெரியார் வாஸ் அகேன்ஸ்ட் பேட்ரியார்கி, he was against child marriage and the Devadasi system. அப்புறம் he fought for women's right to divorce and ப்ராப்பர்ட்டி. வணக்கம். முடிஞ்சது.